உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் மேல இருந்த ஆசையாலலாம் இல்ல. அவரு மூலமா அந்த கிழவனையும் அந்த பொம்பளையும் பழி வாங்கணும் தான். ஆனா உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டதுக்கு உனக்கே காரணம் தெரியும். சிலம்ப போட்டியில என் மான மரியாதையை காப்பாத்தின, கோவில்ல என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தின. முதல்ல நீ வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னப்போ உன்னை கொல்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் நீயாவே என்கிட்ட வேலைக்கு வந்த, உன்னை டார்ச்சர் பண்ணி ஓட ஓட விரட்டணும்னு நினைச்சேன். ஆனா வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல உன்னோட நடவடிக்கை, நீ அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம், உன்னோட கண்ணியம் அக்கறை, இதெல்லாம் என் மனச மாத்துச்சு. உன் மேல மட்டும் என் அபிப்பிராயம் மாறுச்சு, ஒட்டுமொத்த ஆம்பளைங்க மேல எல்லாம் இல்ல. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் என்னால பொறுத்துட்டு இருக்கலாம் முடியாது. உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி வராம இருக்கிறது உனக்கு நல்லது. மேடம், என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆனா கோயில்ன்றது ஒரு பொது இடம், அங்க வச்சு ஒரு வயசானவங்களை அவமானப்படுத்துறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த கிழவிக்கு நீ ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்ற? உனக்கும் அந்த கிழவிக்கும் ஏதாவது உறவா? ஏன் உறவு இருந்தா தான் கேட்கணுமா? எனக்கு நியாயம் பட்டா நான் கேட்பேன் மேடம். இத பாரு, இது என்னோட கண்ணீர், வலி, வேதனை. அது உனக்கு புரியாது, அதனால நீ இதுல தலையிடாத. அந்த கிழவன் கிழவி மேல எனக்கு என்னைக்குமே இறக்கம் வராது. அவங்களுக்காக பேசுறத நீ இதோட நிறுத்திக்கோ, இல்லனா நீ உன் வழியில கிளம்பி போயிட்டே இரு. புரியுதா? உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். நான் பின் சீட்ல உட்காரவா இல்ல டிரைவர் சீட்ல உட்காரவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? மாமாவோட ஃபேமிலியா கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கூட்டிட்டு வந்துருவாமா. உன்னால முடியும், அதுக்காக தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு என்னவோ இன்னும் ஓ மேலதான் டவுட்டா இருக்கு. நீ தானே செஞ்சிருப்ப? அப்படியா? உங்களுக்கு அவ்வளவு டவுட்டா இருந்துச்சுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? டேய், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன்டா. இந்த சந்திரா ஒரு விஷயத்த நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. என்னங்க மைண்ட் வாய்ஸா? எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லிடுங்க. உங்க நம்பிக்கை துரோகம் என் அம்மாவையும் தங்கச்சியும் அன்னைக்கு கொண்டுடுச்சு. அதுக்கு தண்டனையா நீங்க செத்தா கொல்லி போட கூட உங்க புள்ள வரமாட்டாரு. அநாத பொணமா தான் நீங்க போகணும். இந்த காளி மேல சத்தியமா நான் சொல்றேன், இனிமே உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. ஹலோ, சொல்லியா கார்த்தி? பாட்டி, வீட்டுக்கு போயிட்டீங்களா? இல்லையா, வீட்டுக்கு போயிட்டே இருக்கிற. இத்தனை வருஷம் கழிச்சு என் புள்ளைய பார்க்க போறங்கிற சந்தோஷத்துல ஓடி போய் நின்ன. ஆனா அவனை பார்க்க முடியலையா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எங்க பிள்ளைய நாங்க பார்க்காம இருக்க போறோமோ தெரியலையே. சாரி பாட்டி, நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன். மாமாவை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், ஆனா என்னால முடியல. நீ என்னையா பண்ணுவ? பாவம், நீ நல்லது நினைச்சுதான் சொன்ன. ஆனா அந்த ராட்சசி எங்க புள்ளைய விட மாட்டேங்கிறாளே. அவனை இருக்க புடிச்சு வச்சிட்டு இருக்கிறப்பா, கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறா. பாவம், என் பிள்ளையோ அவகிட்ட கை பொம்மையா ஆயிட்டா. அவ சொல்றதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிக்கிட்டு வாழ்க்கை நகர்த்திக்கிட்டு இருக்கா. நாங்க செஞ்ச பாவப்பா, புத்திர சோகத்திலேயே வாழ்ந்து மடியணுங்கிறது எங்க தலையில எழுதி இருக்கு.
நீ என்ன பண்ணுவ? ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னய்யா, நாங்க செத்தா கூட கொள்ளி வைக்கிறதுக்கு என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னு உறுதியா சொல்றாள் ஐயா. இதை விட பெத்தவங்களுக்கு வேற தண்டனை வேணுமாப்பா? அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் நானும் உன் தாத்தாவும் நல்லதுதாயா செஞ்சோம். என்ன கோவில் நகை திருடு போன விஷயத்துல தெரியாத்தனமா ஒரு தப்பு நடந்து போச்சு. அதையே காரணமா வச்சு இத்தனை வருஷமா ஒரு பொம்பளை எங்களை பழி வாங்குவா? பாட்டி, அத்தையோட அம்மா தங்கச்சி இறந்ததுக்கும் அவங்க மனசு விட்டு இன்னும் போல. அவங்களால அதுலேருந்து இன்னும் வெளியே வர முடியல. அதனால தான் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படியே போயிடாது பாட்டி. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு வரும். அந்த நம்பிக்கையில தாய்யா நானும் உன் தாத்தாவும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இங்கே தானே இருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி 2 குடும்பத்தையும் நான் ஒன்றா சேர்த்துருவேன் பாட்டி. ஐயா, நீ சொல்றதெல்லாம் நடக்குமா ஐயா கார்த்தி? ஏன் பாட்டி சந்தேகமாக கேட்குறீங்க? இல்லையா, நீ எங்க பேரன்னு தெரியாம உன்னை வேலையில வச்சிருக்கிறா. ஓ எதிர்க்கையே என் பேரனோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாளே, நீதான் என் பேரன்னு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. என்ன காரியமாக நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ அதை முடிக்காம நான் வரமாட்டேன். மாமா கண்டிப்பாக வருவார். தாத்தா கிட்டேயும் இதை சொல்லிடுங்க. அவரு நிம்மதியாக இருப்பார். சரிங்க பாட்டி, நான் வச்சிடுறேன். சரி கண்ணு. என்ன மாமா? தம்பி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க மாமா. கோவில் எங்க அம்மா பாத்தீங்களா? பார்த்தேன் மாமா. பாத்தீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க தம்பி? நல்லா இருக்காங்க. கடைசி அவங்கள நான் பார்த்தது என் கண்ணுக்குள்ளே உறைஞ்சு போச்சு தம்பி. என்னோட நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஏன் மாமா கண் கலங்குறீங்க? தம்பி, பெத்த தாய் எவ்வளவு நாள் நம்ம கூட வாழறாங்களோ நாம அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நம்மளை நமக்காகவே நேசிக்கிற ஒரே ஜீவன் பெத்த தாய் தான்ப்பா. அப்படிப்பட்ட தாயை உயிரோட இருந்தும் ஒருத்தன் போய் பார்க்காம இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய பாவி. அது அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்கள பறி கொடுத்ததுக்கு சமமாச்சே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.